கேரளால வாழ்றவங்கலாம் வீடியோ போடும்போது அப்படியே நேச்சுரல் எல்லாத்தையும் காட்டுவாங்க. ஆனா சில டார்க் சைட் எல்லாம் காட்ட மாட்டாங்க. இவங்க வந்து நம்ம வீட்டோட அலையா விருந்தாளி. எப்ப வேணா வருவாங்க. ஆனா போக மாட்டாங்க. நம்ம தான் எடுத்து வெளியே போடணும். வந்த புதுசுல எனக்கு இவங்கள பார்த்தா அருவருப்பா தான் இருந்துச்சு. ஆனா இப்ப பழகி போச்சு. என் பொண்ணுக்கு வந்து இந்த மாசம் 15ஆம் தேதி விஷு அன்னைக்கு வந்து பிறந்த நாள். அதனால அவளுக்கு எதனா விளையாடுறதுக்கு வாங்கி கொடுக்கலாமே நான் Flipkartல ஆர்டர் போட்டேன். தப்பா போச்சு. கடைசியில சொல்றேன் என்னாச்சுன்னு. இன்னைக்கு அந்த வீடு தான் வந்திருந்தது. நெஜ வீடு தான் கட்ட முடியல நம்மளால. இந்த வீடியாவது கட்டுவோம் அப்படின்னு சொல்லி ஆர்வமா உட்காந்து நானும் என் பொண்ணும் கட்டணும். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஆர்வ கோளாரா பைப் எடுத்து எங்கேயோ சொருவ பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் இங்க ஒரு மேனுவல் ஒன்று இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ளூ பிரிண்ட் தேடி எடுத்து அதை பார்த்தா ஒண்ணுமே புரியல. கொஞ்ச நேரம் பாக்குறது, கொஞ்ச நேரம் கட்டுறது. அப்படி கட்டினப்ப பில்டிங்கே தப்பா போச்சு. வேற என்ன பண்றது? எல்லாத்தையும் திரும்பி கட்டு அப்படின்ற மாதிரி தான். என் பொண்ணுக்கு இதுல குஷி வேற இல்ல. ஜாலின்னு கத்திட்டு இருந்தா. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி எப்படியோ அந்த ப்ளூ பிரிண்ட்டை புரிஞ்சுட்டு கட்ட ஆரம்பிச்சதுதான் சோதனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நீ நெஜ வீடு இல்ல, இந்த வீடு கூட கட்டக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு இது உடஞ்சு போச்சு. அந்த கொஞ்ச நேரம் உட்காந்து யோசிச்சு பார்த்தேன். அந்த ப்ளூ பிரிண்ட் எல்லாம் பார்த்துட்டு இந்த ரெட் கலர் இல்லாம கட்ட முடியுமா அப்படின்ட்டு. ஒரு பீஸ் இல்லாம கட்டினாலும் பில்டிங் அப்படி இருந்து விழுந்துரும். அதுவும் இதை கொடுக்க போற ஆள் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிற பொருளே 2 நாள் ஒடிச்சு தள்ளுவாங்க. இந்த ஒடிஞ்ச பொருளை கொடுத்தா 2 நிமிஷத்துல ஒடிச்சு தள்ளுவாங்க. அதனால இது அப்படியே திரும்பி எல்லாத்தையும் தூக்கி பேக் பண்ணி ரிட்டர்ன் போட்டாச்சு.